இந்தியா ஆங்கிலேயர்களிடம் விடுதலை பெற்றுவிட்டது. ஆனால் தமிழர்கள் தொடர்ந்து அந்நியர்களால் அடிமைப்பட்டு வாழ்ந்துவிட்டு ஆண்மையை இழந்துவிட்டனர். கடந்த சில ஆண்டுகளாக தமிழர்களின் மக்கள் தொகையும் குறைந்துவிட்டது. கொஞ்சம் இங்க பாருங்க. இந்த தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் 14% பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க 15% தான் இருப்பாங்கன்றாங்க. இந்த 14% இருந்த பறையர் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சிச்சு? ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இங்கே வந்து பெரிய அளவில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் முன்வைக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரெல்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து அமைச்சரவை விட்டு வெளில போனாங்க. அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, குறிப்பிட்ட சமுதாயம் சேர்ந்தவங்க மேலே தான் வந்துட்டு இது அதிகமாக திணிக்கப்படுது, மக்கள் தொகையில் அவங்க நாளைக்கு குறைஞ்சிருவாங்க அப்படின்னாங்க. அவங்களை நீக்கினது திமுக. இன்னைக்கு அவங்க சொன்னது நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் சத்தமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் இனக்கொடுகளை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அடிப்படையில் நம்மலாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா வந்து கடைபிடிக்க தொடங்கியது. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கேன் ஒருவர், நாம் இருவர் ரெண்டும் ஆண்கள் இருந்தாலும் பரவாயில்ல எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த சிஸ்டம், இந்த மாதிரியான உளவியல் எல்லாம் எங்க வந்து திணிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்ல, குறிப்பா தமிழ்நாட்டுல. ஏன் குறிப்பா தமிழ்நாட்டுலன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியான இந்திய அளவிலான பர்த் ரேட், குழந்தை பிறப்பு விகிதம் வந்து நமக்கு தான் இருக்கிறதுலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்ஸ்லயுமே நமக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கு. எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் சில 100 ஆண்டுகள்ல நம்மளுடைய பாப்புலேஷனே 0 ஆனாலும் ஆயிருங்கிற அளவுக்கு கம்மியா இருக்கு. டிக்ளைன்ல போயிட்டு இருக்கு. அப்ப தமிழினமே அழியும் தருவாய்க்கு தள்ளப்படுகிறது. இப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்னா, இங்க நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. லீகல் மீன்ஸ்லயும் இல்லீகல் மீன்ஸ்லயும் இதை வந்து நமக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. மத்திய அரசு இதை பண்ணுது. எப்படின்னா, ஒண்ணு நமக்கு ஓவரா அவேர்னஸ்ங்கிறது ஒரு அளவுல இருக்கணும். நம்மிடம் வந்து குழந்தை விகிதத்தை குறைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பயங்கரமா வந்து இப்ப பாடம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் வடக்குல இந்த பாடங்கள் எதையுமே எடுக்கல, எந்த விதமான ப்ரொபகண்டாவும் செய்யல. ஓப்பனா சொல்ல போனா காண்டம்ஸ் வியாபாரம்ங்கிறது நம்ம ஊர்ல செய்யப்பட்ட அளவுக்கு அவங்க ஊர்ல இல்ல. தெரியல அவங்களுக்கு அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியல. இன்ஃபேக்ட் இன்னொன்னு சொல்றேன், காண்டம்கள் பயன்படுத்துவது தெய்வ குத்தம்னு நம்பக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்கள் அங்க அதிகம். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 5-6 குழந்தைகள் பெற்றுக்கொள்வதுதான் ஒரு ஆண்மைக்கான அடையாளம், ஒரு பெண்ணுக்கான வலு அப்படிங்கிற மாதிரியான புரிதலை கொண்டவர்கள் தான் இந்த உத்தரப்பிரதேசம், இந்த பீகார், இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொருத்தர் வீட்லயும் குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5க்கு குறையாம தான் நிறைய பேர் வீட்டுல இருக்கு. இன்னைக்கு நமக்கு வேலைக்கு வராங்கல்ல யூபி பீகார்ல எல்லாம், அந்த ஆட்கள்கிட்ட உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டு பாருங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 5, 6 அந்த ஒரு உங்களுக்கு வந்து அந்த 5க்கு மேலதான் அவங்க வந்து பெருமையாவே சொல்லிக்கிறாங்க. 5 கம்மியான இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. ஒத்த கையில முடிக்க முடியாது, 2ஆம் கைக்கு போகணும். அதான் வந்து அவ்வளோ அதிகமா தான் அவங்க குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் இவங்க குறைக்கவே இல்லை? நம்மகிட்ட அவேர்னஸ் பண்ணவங்க ஏன் அங்க குறைக்கல? அப்ப இதுதான் அஜெண்டா. அஜெண்டா என்னன்னா, தமிழர்களுடைய ஜனத்தொகையை குறைத்து கொண்டே வருவது, ஹிந்திக்காரர்களோட ஜனத்தொகையை இந்தியாவில் அதிகரித்துக் கொண்டே வருவது, அந்த அதிகரிக்கக்கூடிய ஜனத்தொகையான இந்திக்காரர்களை தமிழ்நாட்டு எல்லை பகுதிக்குள் குடியமர்த்த செய்வது. அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும்ல. ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? தமிழர்கள் அழிஞ்சிருவாங்க. தமிழர்களுடைய உரிமைகள் கேட்கப்படாது. எனக்கு இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லி போய் கேட்கும்போது, உனக்கு எதுக்குடா இருமொழி கொள்கை, நீ ஏன் இங்க இருப்பியா இருக்க மாட்டியான்னு தெரியாது, செத்து போற நாய்க்கு எதுக்குடா இருமொழி கொள்கை, இந்த கேள்வி வருமா வராதா? இதைத்தான் இங்க மத்திய அரசு மறைமுகமா இவ்வளவு நாள் பண்ணிருக்கு. சரி, மத்திய அரசு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கும்போது இங்க மாநில அரசு என்ன வேலை பண்ணுச்சுன்னா, இன்றளவும் நடைமுறையில் இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல 2வது குழந்தை மட்டுமல்ல, ஒரு குழந்தை பெற்றவர்களுக்கு கூட காப்பர்டி என்பது சொல்லாமல் போடப்படுகிறது. நம்மளோட நாலேஜ் எல்லாம் போட்டுருவாங்க. வித்தவுட் நாலேஜ் காப்பர்டி வந்து போடப்படுகிறது. இட்ஸ் an offense. ஆனா இது வந்து பிராக்டிஸ்ல இருக்கா இல்லையா, எத்தனை பேர் பிரச்சனையா இருக்குங்கிறத தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நான் ஏன் கண்டுபிடிக்க முடியும்? இட் இஸ் a scam. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தெரியாதுங்க உங்களுக்கு. குழந்தை பெத்துக்க முடியலன்னு சொல்லி போய் வெளியில இருக்க டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணும்போது காப்பர்டி போட்டிருக்கீங்க, எப்படி குழந்தை பெத்துக்க முடியும் உங்களால கேட்பாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய ஏழை எளிய பெண்களுக்கு இது நடந்திருக்கு. வித்தவுட் தேர் நாலேஜ் அவங்க போயிட்டு அவங்க சிசேரியனுக்கோ இதுக்கோ போகும் பொழுது குழந்தை பெற்றுக்கொண்ட உடனே அவங்க காப்பர்ட்டியை மாட்டி விட்டுறது. இது என்ன மாதிரியான நடைமுறை?